உங்களுக்கு ஒரு ஓடிஐ மேட்ச் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு நிறையா இருக்குது. அதில் பர்டிகுலராக நான் 2 இது சொல்கிறேன். ஒன்று வந்து மேக்ஸ்வெல் அடிச்ச அந்த 200 ஆப்கானிஸ்தான் அந்த இதெல்லாம் கொடுத்த ஹை எனக்கு கேட்டால் தி கிரேட்டஸ்ட் எவர் ஓடிஐ நாக் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று ஆஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேனா அந்த 400+ சேஸ் சன் டிவி நியூஸ் வரும்ல, அதுல பார்த்தா கிரேம் ஸ்மித் எகிரி கூச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷுவல பார்த்தா என்ன அப்படி மேட்ச்னு பார்த்தா 400ங்கறாங்க. ஒரு ஓடிஐல ஒரு ரெக்கார்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை முறியடிக்கவே ஒரு 5 வருஷம் எடுத்துக்கும், 2 வருஷம் எடுத்துக்கும். ஒரு 400ங்கிறதெல்லாம் அப்போ 2005 2006 என்னங்க அங்க நான் அந்த டைம்ல 300 தொட்டனா மேட்ச் வின்னு. இன்னும் சொல்ல போனா 280 தாண்டிட்டனாலே நீங்க மேட்ச் வின்னு. அவ்வளவுதான், அது மாதிரி எடுத்துடலாம். இன்னொன்னு நான் லெஃப்ட் ஹேண்டர் கூட. ஸோ எனக்கு வந்து அப்பையிலேருந்தே கில்கிறிஸ்ட்னா ஒரு தனி இது, அது வெளில காட்டிக்கிட்டது இல்லை. அதெல்லாம் நிறைய கில்கிறிஸ்ட் ஃபேன்ஸ் உண்டு நம்ம ஊர்லலாம். எனக்கு தெரிஞ்சு டிவிலியர்ஸுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஃபாரினருக்கு ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா அது கில்கிறிஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிக்கி பாண்டிங் வந்து அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவை தோக்கணும்னு சொல்லி பார்த்த அத்தனை ரசிகர்களும் தெரியும். அவர் கொடுத்த ட்ராமா இருக்குது பாருங்க, ஆத்தாடி. 99 பால்ல 150 அடிச்சிருப்பாரு. அப்போ ஓடிஐல அதுதான் ஃபாஸ்டஸ்ட். இன்னைக்கு அந்த 150ங்கிறது வந்து 64 பால் நம்ம ஏபிடில வச்சிருக்காரு. பட் பிஃபோர் தட் பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங் 99 பால். கிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் பிக் ஹிட்டர், பவர் ஹிட்டர். கிரேம் ஸ்மித்துக்கு பஃபலோன்னு சொல்லுவாங்க, பிஃப்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பஃபலோன்னா எரும மாடு வந்து முட்டுற மாதிரி இருக்கும் அவர் அடிக்கிற ஷாட் ஒவ்வொன்றும். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ்லாம் பாசிபிளான எது நம்ம என்ன சொல்றது இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இன்னிங்ஸ் இது. கனவுல கூட இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரியேட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட லியோ தான் இருக்காரு. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் நியூஸ்லாம் எதுவும் கிடையாது, ஒரு எவர்கிரீன் கண்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி இந்த டிஸ்கஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அவரே தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் கூப்பிட்டு உட்கார கேட்டால் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி, ஓகே சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஓடிஐ மேட்ச் பட் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு ஓடிஐ மேட்ச் எனக்கு நிறையா இருக்குது. அதில் பர்டிகுலராக நான் 2 இது சொல்கிறேன். ஒன்று வந்து மேக்ஸ்வெல் அடிச்ச அந்த 200 ஆப்கானிஸ்தான் அந்த இதெல்லாம் கொடுத்த ஹை எனக்கு கேட்டால் தி கிரேட்டஸ்ட் எவர் ஓடிஐ நாக் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று ஆஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேனா அந்த 400+ சேஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கரெக்ட். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஏர்லியஸ்ட் மெமரிஸ். நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்து அந்த டீம்ல உள்ள அந்த கிளாஸ்லயே ஒரு 2 பேர் 3 பேர் கொண்ட கேங் மட்டும் அந்த சோக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னோட கிரேம் ஸ்மித், ஜாக் கேலிஸ், மக்காய் நிட்டினி, ஷான் பொலக், டிபன்னார், கெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த 2000s early 2000s அந்த கிளாஸை பார்த்து வளர்ந்த பையன் அப்படின் போது சவுத் ஆஃப்ரிக்காவோட பயங்கரமான ஃபேன். அந்த மேட்ச் இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பார்த்ததுல இருந்து ப்ராட்காஸ்ட்லயே பாத்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் ஃபுல்லாவே பார்த்தது. ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்றது, அது ஏதோ சம்திங் யூஸ்வலாக என்ன வீட்டில் என்ன கிரிக்கெட் எங்கள் வீட்டில் அப்போ பார்க்குறதெல்லாம் உண்டு. அப்போ பார்த்த ஒரு மேட்ச் தான் இது. செம்ம ஹை கொடுத்த வரைக்கும் இருந்தெல்லாம். ஆக்சுவலி நான் அந்த மேட்ச் பார்க்குறப்ப தூங்கிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து அது நைட்டு தான் அந்த இது போகும். தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலைல பார்த்தா அந்த விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவை துவம்சம் செய்த அந்த மாதிரி ஆன இதுல வந்துட்டு அந்த சன் டிவி நியூஸ் வரும்ல, அதுல பார்த்தா கிரேம் ஸ்மித் எகிரி கூச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷுவல பார்த்தா என்ன அப்படி மேட்ச்னு பார்த்தா 400ங்கறாங்க. 2 பேரும் சேர்த்து அக்ரிகேட் 400 அப்படின்னு. என்னடா இதுல ஸ்பெஷல் என்ன, இது 434 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு அதே இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை பீட் பண்றாங்க. என்னன்னா ஒரு ஓடிஐல ஒரு ரெக்கார்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை முறியடிக்கவே ஒரு 5 வருஷம் எடுத்துக்கும், 2 வருஷம் எடுத்துக்கும். ஒரு 400ங்கிறதெல்லாம் அப்போ 2005 2006 என்னங்க அங்க நான் அந்த டைம்ல 300 தொட்டனா மேட்ச் வின்னு. இன்னும் சொல்ல போனா 280 தாண்டிட்டனாலே நீங்க மேட்ச் வின்னு. அவ்வளவுதான், அது மாதிரி எடுத்துடலாம். அதிகபட்சம் அது ஆஸ்திரேலியா அடிப்பாங்க, இல்லைன்னா ஸ்ரீலங்கா அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதுல 300க்கு மேல போயிருச்சுன்னா ரொம்ப ரேர். 300க்கு மேல சேஸ்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. 400 மேலாம் பார்த்ததே கிடையாது. வாழணும் என்னன்னா 400 மேல அடிக்கிறானுங்க, அவ்வளவுதான் செஞ்சுட்டானுங்க. ஜாக் காலிஸ் ஓவர்லாம் பறக்குது அந்த சைடு இந்த சைடு ஓடுற மாதிரிலாம். அது ஸ்டார்ட் வந்துட்டு அது நான் வந்து நிறைய தடவை ஹைலைட்ஸ் பார்த்துருக்கேன். அப்போ நான் லைவா வந்துட்டு ப்ராட்காஸ்ட்ல பார்க்கல. ஏன்னா பாதி ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு பக்கம் கில்கிறிஸ்ட் பொறுமையா ஒரு மாதிரி அவரு ரன் பால் அடிச்சிருந்தாரு, சைமன் கடிச்சு ஒரு பக்கம் இதாயிருந்தாரு. அதுல ஒரு விக்கெட் கில்கிறிஸ்ட் விக்கெட் விழுந்தோடனே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆமா, நமக்கு அப்ப நான் வந்து விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட், அதனால நமக்கு கில்கிறிஸ்ட் வந்து சரியான பாக்ஸ் ஆஃபீஸ். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா கில்கிறிஸ்ட் கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் லெஃப்ட் ஹேண்டரும் கூட. ஸோ எனக்கு வந்து அப்பையில இருந்தே கில்கிறிஸ்ட்னா ஒரு தனி இது, அது வெளில காட்டிக்கிட்டது இல்லை. அதெல்லாம் நிறைய கில்கிறிஸ்ட் ஃபேன்ஸ் உண்டு நம்ம ஊர்ல எல்லாம். எனக்கு தெரிஞ்சு
டிவிலியர்ஸுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஃபாரினருக்கு ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா அது கில்கிறிஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இடையில தான் இல்ல நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க, ஆஸ்திரேலியாவுக்கே ஃபேன்ஸ் இங்க அதிகம். நம்ம ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் நிறைய உண்டு. அதாவது ஒரே வீட்டுல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போகும்போது ஆஸ்திரேலியா மட்டும் ஜெயிக்கணும்னு அண்ணங்காரன் இருப்பான், தம்பிக்காரன் இந்தியா ஜெயிக்கணும், அந்த மாதிரி சண்டைகள்லாம் இருக்கிற ஒரு இதுதான். கமிங் டு அந்த 400 சேஸ் மேட்சுக்கு வருவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கில்கிறிஸ்டும் சைமன் கட்டிச் அந்த ஒரு ஓப்பனிங் பேர் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் அது பார்த்திருக்க மாட்டாங்க. அது ஒரு செமையான ஒரு சாலிடான ஒரு ஓப்பனிங் பேர்னே சொல்லலாம். ஏன்னா கில்கிறிஸ்ட் வந்து அடிக்கிறதே தெரியாது, சும்மா பூவை தொடுற மாதிரி தான் தொட்டுட்டு இருப்பாரு. ஆனா அது 4-4ன்னு போயினே இருக்கும், வெட்டுன்னு வெட்டிடுவாரு. இல்ல சம்டைம்ஸ் அந்த ஸ்டெப் அவுட் பண்ணலாம் அடிச்சாருன்னா 6 செம்மையா இருக்கும், பார்க்கவே நமக்கு செம்மையா இருக்கும். இந்த பக்கம் சைமன் கட்டிச் பார்த்தா கிட்டத்தட்ட சந்திரபால்லே ஒரு குட்டி வெர்ஷன் மாதிரி தான் அவரோட ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படியும் பாரு செம்மையா அது ஒரு பிளே இருக்கும். அவர் ஒரு 90 ரன். அடுத்த வெறிகொண்டு நம்மளால ரிக்கி பாண்டிங்க நான் மறக்கவே மாட்டேன். அதாவது சின்ன வயசுல 2003 பாண்டிங் வந்து அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவை தோக்கணும்னு சொல்லி பார்த்த அத்தனை ரசிகர்களும் தெரியும். அவர் கொடுத்த டிராமா இருக்குது பாருங்க, ஆத்தாடி. இல்ல ப்ரோ, எனக்கு நான் 2003 அந்த ஃபைனல்ஸ் நம்ம இந்தியா கூட விளையாடுவோம்ல, அத ஒரு தனி மேட்சா பேசுவோம். அப்பா அடிச்ச அடிலாம் இன்னமும் அந்த முட்டி போட்டு ஒரு 6 அடிப்பாரு பாருங்க ப்ரோ. அதுவும் அந்த கொக்கபுரா பேட்டும் அந்த முட்டி போட்டு அடிக்கிற 6 மட்டும் தான் கண்ணுல ஞாபகத்துல இருக்கு. அங்க அடிச்ச கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்டும் அதேதான். அது திரும்பி அந்த ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தா இந்தியா நினைச்சாரான்னு தெரியல. 160 கிட்டத்தட்ட 160 அது ரொம்ப கம்மி பால்ல. அந்த டைம்ல அந்த 100+ ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுன்றது ரொம்ப ரேர். இல்ல கிட்டத்தட்ட 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாங்க, 150+ ஸ்ட்ரைக் ரேட் இதுல அறிக்கை பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா 99 பால்ல 150 அடிச்சிருப்பாரு. அப்போ ஓடிஐல அதுதான் ஃபாஸ்டஸ்ட். இன்னைக்கு அந்த 150ங்கிறது வந்து 64 பால் நம்ம ஏபிடில வச்சிருக்காரு. பட் பிஃபோர் தட் பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங் 99 பால். அந்த 64 பால்ல ஏபிடில சரியில்லை, அது அதோட கம்மியா ஆக வேண்டியது. ஒரு மேல 147ல அவுட் ஆயிருவாரு. அதெல்லாம் அடிச்சிருந்தா பறந்துருக்கும் ஸ்கோர்ல. அதான் ஏபிடிவிலியர்ஸ் இல்லாத ஒரு டீம் இது. அதான் அதுக்கும் முந்தைய, அதாவது கிரேம் ஸ்மித் வந்து ரொம்ப சின்ன வயசுல கேப்டனா வந்து அப்படி தன்னோட தோல்ல சுமந்த ஒரு இதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த கேம் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கேப்டன்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் இது. இந்த ஒரு கேமை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம்ல கேப்டன் ஆகணும்னா என்னென்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டீம் பயங்கரமான கிரைசிஸ்ல மாட்டிக்கிச்சு. 434 ரன் டார்கெட், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, என்ன வாய்ப்பு இல்லை நீங்க என்ன சொல்றது, நான் போய் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் ஓவர்லயே டிபன் அவுட், முதல் ஓவர் ரெண்டாவது ஓவர்லயே சம்திங் ரொம்ப ஸ்டார்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் 0 ரன்ஸ் என்னமோ இருக்கும்போது டிபன் அவுட். ரொம்ப ஒரு 3 ரன்னோ 4 ரன் இருக்கும் அவுட். முதல்ல அவுட், ரெண்டாவது ஓவர்லயே பேக் ஃபுட்ல இருக்கானுங்க. கண்டுக்கவே இல்லை, அடிக்க ஆரம்பிச்சான். ருத்ரதான் ஆடுறாரு. அவங்க நேரத்துக்கு அப்ப மெக்ராத்தும் கிடையாது. மெக்ராத் கிடையாது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா பிராக்கன் ஒருத்தர் வந்து சூப்பரா அவர் 5 எடுத்தாரு நினைக்கிறேன். அதுல வந்து கிரேம் ஸ்மித் வந்து உள்ள வராரு, கண்மூடித்தனமா அடிக்கிறாரு, சாத்துன்னு சாத்துறாரு. அவர் தான் பேஸ் செட் பண்றாங்க. அவரும் கிப்ஸ் வந்து ஆப்போசிட்ல வர. கிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் பிக் ஹிட்டர், பவர் ஹிட்டர். கிரேம் ஸ்மித்துக்கு பஃபலோன்னு சொல்லுவாங்க, பிஃப்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பஃபலோன்னா எரும மாடு வந்து முட்டுற மாதிரி இருக்கும் அவர் அடிக்கிற ஷாட் ஒவ்வொன்றும். அந்த இதுல ஆக்சுவலி இந்த கான்டெக்ட் வந்து நம்ம ஊர்ல சொல்லும் போது தப்பா தெரியும். பட் பொதுவா ஒருத்தங்க ஒரு மாதிரி இது நல்ல விதமா சொல்லுவாங்க, அது அப்படி சொல்றது நீங்க அதாவது என்ன எரும மாடுன்றாரு அப்படின்னு எடுக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரேம் ஸ்மித் வந்து பேச செட் பண்றாங்க, இந்த இதுதான் எங்களோட அப்ரோச்சா இருக்க போகுதுன்ட்டு. நீங்க நம்ம மொத ஓவர்ல மட்டும் தான் அவங்க பேக் ஃபுட்ல இருந்தாங்களே தவிர அதுல இருந்து எடுத்தாங்க லீடு. கடைசி ஓவர் வரைக்கும் அவங்க லீட்லயே இருந்தாங்க. அங்க இருந்து கீர் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐயோ இது போன வாரம் ஓட்டுனது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு செட் பண்றாருல, இங்க ஒரு 50, இங்க ஒரு 90, அடுத்து பார்த்தா ஒரு 160. அடுத்து அவரு கூட பார்ட்னர்ஷிப் வந்து ஹஸ்ஸி, தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், சம பார்ட்னர்ஷிப். ஹஸ்ஸி சரியான ஹஸ்ஸி அது வரைக்கும் எவனும் அப்படி பாத்திருக்கவே மாட்டான். அவர் பொறுமையா ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு தான் அவர் இருப்பாரு. அந்த இதுல எப்ப தேவையோ அப்பதான் அடிப்பாரு. இங்க செட் பண்றோம், டே நமக்கு நீங்க சிக்கிட்டாண்டா ஒருத்தங்கிற மாதிரி. அங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கென்யாவை பிடிச்சி ஸ்ரீலங்கா அடிச்சிருப்பாங்க 96ல 398 ரன். இங்க சவுத் ஆப்பிரிக்கா பிடிச்சி அடின்னு அடிச்சு. ஹைலைட் என்னன்னா 2 பேருமே டாப் 2 டீம். ஆஸ்திரேலியா நம்பர் 1, சவுத் ஆப்பிரிக்கா நம்பர் 2.
அந்த டாப் 2 டீம்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க. என்ன சொல்றது, ஒரு இது சொல்லுங்க. என்னன்னா நான் இது அப்போ எங்க அப்பா சொன்னாரு, ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அந்த 99 வேர்ல்ட் கப் செமி இருக்குல்ல, பிஃபோர் தட்டே வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கு. கிப்ஸ் வந்துட்டு ஒரு கேட்சை விடுவாரு, கேட்சை விட்டதுலதான் வந்து ஆஸ்திரேலியா அந்த வருஷம் கப்பே அடிச்சிச்சுங்கிற அளவுக்கு போவாங்க. பிளஸ் அப்ப இருந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல வந்து கொஞ்சம் அந்த காசு வாங்கின மேட்ரு அது இதுன்னு சொல்லி அந்த கேப்டன்ல இருந்து இஷ்யூஸ்லாம் இருக்கு. சோ ஆஸ்திரேலியா கூட இவங்க அதுக்கு அடுத்து போதெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய சீரீஸஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. சோக்கர்ஸ்ங்கிற பட்டம் வந்து அவங்களுக்கு ஐசிசில போனதுனால வரல, ஆஸ்திரேலியா கூட தோத்துக்கிட்டே இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த சோக்கர்ஸ்ங்கிற இது. ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த மேட்ச் அவங்க சோக் பண்ணிருப்பானுங்க. நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஸ்மித் அவுட் ஆறாரு அதாவது இது 5 OD சீரிஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 அசால்ட்டா ஜெயிச்சிட்டாங்க, அடுத்து 2 தோத்துட்டாங்க. இப்போ கடைசி மேட்ச் தான் இதுதான் 5வது மேட்ச், டிசைடர் கேம் நினைக்குது. சோ இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மித் இருக்காருல்ல, ஸ்மித் வந்து செம்மையா ஸ்பேஸ் செட் பண்ணிட்டாரு. அவரும் என்னன்னா அந்த ரிக்கி பாண்டிங் அடிச்ச வேகத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. சரி, அங்க ரிக்கி பாண்டிங்னா இங்க இவர் அப்படின்னு சொல்லுவோம். 90s என்னமோ அவுட் ஆயிட்டாரு ஸ்மித். அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் அவுட் ஆகும்போது ஆஸ்திரேலியாவோட அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இதே ஓவர்ல ஆஸ்திரேலியா எத்தனை ரன் இருந்தாங்கன்னு பார்த்தா 50 ரன் டிஃபரன்ஸ் இருக்கு. 50 ரன் லீட்ல சவுத் ஆப்பிரிக்கா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க அடுத்து அந்த விட்டு போன ஸ்பேஸ அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு யாரு, கிப்ஸ். நீ இங்க அவளே விட நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த 2 பேர் ஆடின ஆட்டத்தை வேற யாராலும் எனக்கு ரெப்ளிகேட்டே பண்ண முடியல சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது ரிக்கி பாண்டிங் ஒரு படம் காட்டினா என்னன்னா ஸ்மித் வந்து 6 அடிச்சாரான்னு பார்த்தா ஒரு மாதிரி கவர்ஸ்ல மோதுவாரு. எந்த பந்து வந்தாலும் இவர் மொரம்பாங்கல்ல, மொரம் இந்த அரிசி இது அந்த மொரத்தை வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தது. மொரத்தை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து இடிச்சனா அவ்வளவுதான், 4 போயிட்டே இருக்கும். லைக் ஒரு மாதிரி அவர் ஃபுல்லா அந்த 3 ஸ்டம்பை மறைச்சு இன்னொரு ஸ்டம்பையும் மறைக்கிற அளவுக்கான ஒரு ஜைஜாண்டிக் இதுல இருப்பாரு. அந்த அப்படி ஒரு மாதிரி இப்படி இவ்வளவு கேப் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கெவின் பீட்டர்சன் அவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேப்பா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு ஸ்டான்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்படி வச்சு அப்படி ஒரு ஸ்லோ மோஷன்ல வந்து இப்படி ஒரு தட்டும் போது அது 4க்கு போயிட்டே இருக்கும். ஹெர்ஷல் கிப்ஸ் இப்படி ஒரு அவரும் ரிக்கி பாண்டிங் தான். ஹெர்ஷல் கிப்ஸ்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ங்க. அவர்லாம் ஹெர்ஷல் கிப்ஸ், இந்த கில்கிறிஸ்ட்லாம் பாக்ஸ் ஆபீஸ். அவங்க வந்து எல்லா மேட்சுமே ஓரளவு அடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 80% அடிச்சிருவாங்க. 80%ல இன்னும் சொல்ல போனா அவங்க ஆடுற கேம் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ். அவரும் சரி அந்த பழைய இதுல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரகடு கேங்கா இருக்க குரூப்ல வந்துட்டு இப்படி காலர் தூக்கி விட்டுட்டு இந்த பெவன் தான் பண்ணுவாரு, மைக்கேல் பெவன். ஐயோ, மைக்கேல் பெவன்ல இங்க ஒரு இது வர கட்டுவாரு, ஒரு சூயிங் நம்ம போட்டு மென்னுகிட்டு 400 ரன்னு எங்க போகுதுன்னு எல்லாம் இங்க இதை பிடிச்சிட்டு இருந்தா அவர் ரொம்ப கூலா இருப்பாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு 6 அடிக்க, அதுவும் பாத்தீங்கன்னா கிளாஸா இருக்கும். கண்ணா பூனாலாம் அடிக்க மாட்டாரு, நேரா ஆடுவாரு. அந்த வீக்குள்ள ஆடுறதும்பாங்கல்ல அப்படி ஆடுவாரு ஹெர்ஷல் கிப்ஸ். ஹெர்ஷல் கிப்ஸ் ஸ்கோர் எடுத்து வச்சு பார்த்தோம்னா 111க்கு 170 சம்திங். அதான் அடங்குக்க என்னடா இன்னைக்கு. ஆக்சுவலா இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனா அந்த டைம்ல அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ்லாம் பாசிபிளான எது நம்ம என்ன சொல்றது, இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இன்னிங்ஸ் இது. கனவுல கூட இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு இன்னிங்ஸ் அங்க 3 பேர் ஆடினாங்க. ஒன்னு ரிக்கி பாண்டிங், இன்னொன்னு ஸ்மித், இன்னொன்னு கிப்ஸ். 3 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. கிப்ஸ் அவுட் ஆகும்போது ஓரளவுக்கு கிப்ஸ் இருந்தாருன்னா இன்னும் பிஃபோரா முடிச்சிருப்பாரு மேட்ச். கிப்ஸ் இருந்தாரா 40 ஓவர்ல முடிச்சிருப்பாங்க கேம். அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆடின ஆட்டம்லாம் ருத்ரா ஆடினார். ஆனா அவர் நீங்க பாத்தீங்கன்னா 300 ரன்னுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. 300 ரன்ல இருக்கும்போது கிப்ஸோட விக்கெட் போகுது. அந்த 290s சம்திங் இருக்கும்போது கிப்ஸ் அவுட். அதுக்கப்புறம் 140 ரன் அடிக்க வேண்டியிருக்கு யாருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த இப்போ இது வரைக்கும் வந்துட்டாங்க. இது வரைக்கும் வந்த இன்னிங்ஸ்ல கிப்ஸ் அவுட் ஆகும்போது அந்த டைம் நான் சொன்னேன்ல, அந்த டைம்ல இவங்களோட ஸ்கோர் என்ன வந்துச்சு அதே ஓவர்ல அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 70 ரன் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டைம்ல. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த 290 to 2 இன் பிட்வீன்ல காலிஸ் வந்துட்டு இருப்பாரு. ரொம்ப பெரிய அதான் இன்னும் 100 ரன்னுக்கு மேல அடிக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 130 ரன் அடிக்க வேண்டியிருக்கும். கிப்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ கேலிஸ் வந்து அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் டே அவருக்கு. ஏன்னா பவுலிங்ல போட்டு வாங்கிட்டாங்க. அவரை போட்டு 6 ஓவருக்கு 70 ரன் நினைச்சா பார்த்திருப்பாங்க. அவர் ஏன்னா 10 எக்கனாமி ரேட்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். அவரை போட்டு வாங்கிட்டாரு ரிக்கி பாண்டிங். ஹைலைட் என்னன்னா டெலாஸ்மிஸ் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்தாலும் அதை கொண்டாட முடியாத நிலைமையில அவர் இருக்காரு. ஏன்னா அப்பெல்லாம் 10 ஓவர் 60 பாலுக்குன்னா கிட்டத்தட்ட 50 ரன் கொடுப்பாங்க, 60 ரன் கொடுப்பாங்க, இவ்வளவுதான் இருக்கும். அதிகபட்சம் 70 ரன் 80 ரன். அந்த மேட்ச் அதுல இன்னொரு ரெக்கார்டு நினைச்சு லீவிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆசில் 110 ரன் கொடுத்தாரு நினைக்கிறேன். 111 ரன் 10 ஓவர். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்ப இதெல்லாம் நார்மல். என்னங்க 4 ஓவருக்கு 60 ரன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது 10 ஓவருக்குலாம் அதெல்லாம் நார்மல் தான். ஸோ அப்படி இருக்கு. இந்த இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கப்புறம் தான் அங்க
ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. இப்போ யார் ஸ்டெப் அப் பண்ண போகிறோம், கிப்ஸும் அவுட்டு ஸ்மித்தும் அவுட்டு, யார் ஸ்டெப் அப் பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கோர் போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அவங்களோட ரோல் ப்ளே பண்ணிப்பாங்க. ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் என்னென்ன பண்ணணும். மார்க் பவுச்சரோட ரோல் அதில் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பேஸை கம்மி பண்ணிடக்கூடாது. 70 ரன் லீடு வந்துட்டாங்க, பட் இருந்தாலும் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. அதையும் அவர் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. அடுத்த 20 ஓவரில் 130 ரனோ சம்திங் என்னவோ அடிக்கணும் அப்படின்னும் போது என்னதான் பேஸ் கம்மியானாலும் சரி, நீங்க என்ன சொல்றது அந்த இது அட்லீஸ்ட் அந்த ரன் ரேட்டாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கும். அப்படின்னும் போது மார்க் பவுச்சர் சூப்பரா பண்ணாருல அந்த ரோல் ரொம்ப. ஏன்னா வேற யாரும் கிடையாது, அவர் ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே பவுலர்ஸ். அந்த சைட்ல உட்காடுறாங்க, வராரு நிட்டினி வராரு, ஜஸ்டின் கெம்ப் கொஞ்சம் பேட்டிங் பிடிப்பாரு. ஒரு கடைசி பீரியட் வரும்போது கெம்ப் அடிப்பாருன்னு பார்த்தா அவர் டப்புன்னு ஒரு இதுல போயிடு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த ஏன்னா எங்க அண்ணன் ஒரு கேசட் வச்சிருப்பான், அப்பெல்லாம் படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த மேட்சை டவுன்லோட் பண்ணி எவ்ரி பால் ஈச் அண்ட் எவ்ரி பால வந்துட்டு ஃபுல்லா ஒரு மூவி மாதிரி இருக்காது, ஒரு கேசட் இருக்கும். அதுல உட்காந்து அப்பப்போ அவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும் போதுல போட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு என்னன்னா எங்க ஒரு பால் இன்னும் ஒரு விக்கெட் தான், அப்படி ஜெயிப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கடைசி ஓவர்ல ஒரு விக்கெட் விழும் நினைக்கிறேன், கடைசி ஓவர்ல கடைசி 2 ஓவர்ல பேக் டு பேக் 2 விக்கெட் விழும், அவ்வளவுதான். அப்பதான் நினைச்சேன் சோக்கர்ஸ்னா அவ்வளவுதான், என்னடா இவ்வளவு தூரம் வந்து. ஏன்னா நம்பிக்கைலாம் முடிஞ்சிருது, அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க யாரு பவுச்சர் மட்டும் தான் இருக்காரு, நம்பிக்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பவுலர் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும்போது கடைசி ஓவர்ல இருந்து கொண்டு வந்து மேட்சை முடிச்சதெல்லாம் சரியான சம்பவம். அதாவது இந்த எப்படி சொல்றது, ஐபிஎல்ல அதுவும் குறிப்பா இந்த 20 ஓவர்ஸ் மேட்ச்ல இந்த 250 60 எல்லாம் வந்துட்டு சேஸ் பண்ணப்போ ஒரு ஹை கிடைச்சிருக்கு. அந்த ஹை தான் வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த ஹை தான். இன்னும் அந்த ஹையை விடவும் இல்லை, ஏன் முக்கியமான ஒரு ஹை அப்படின்னா இப்போ T20 மேட்ச் பண்ணுறது ஒரு ஐபிஎல் மேட்ச்ல 300+ ஸ்கோர் ஒருத்தங்க வைக்கிறாங்க. அந்த 300+ ஸ்கோரை ஒருத்தங்க சேஸ் பண்றாங்க, மொத்த முறையா 300+ ஸ்கோரை நம்ம பாக்குறோம், அடுத்த இன்னிங்ஸ் அது சேஸ் ஆகுது அப்படின்ற ஹை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதுதான். அது கொடுத்த ஹை வேற எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அது எனக்கு கொடுத்தது வந்து மேக்ஸ்வெலோட இன்னிங்ஸ் தான், அந்த ஹையை கொடுத்தது ரெப்ளிகேட் பண்ணது. என்ன இன்னிங்ஸ் அதெல்லாம். ஆமா கண்டிப்பா, ஏன்னா அது முடிஞ்சுன்னா முடிஞ்சு. ஆஸ்திரேலியாவுக்கே அந்த வருஷம் எதுவுமே கிடையாது, இந்தியா கப் வின் பண்ணிருக்கோம் அன்னைக்கு. ரோஹித் சர்மாக்கு ஒரு வேர்ல்டு கப் கிடைச்சிருக்கும். பட் என்னன்னா இங்க சமசிரிப்பு என்னன்னா, எனக்கு அந்த 438 அடிக்க அந்த இது வந்துட்டு அடுத்தடுத்து யோசிச்சு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஒரு மதிப்பு இருந்துச்சோ அதே மதிப்பு அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் சோக்கர்ஸ் இல்ல ஃபைட்டர்ஸ்ங்கிற ஒரு அந்த இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பைலேட்டர்ல எவனாலையும் அடிச்சுக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க. லைக் இன்னொன்னு நம்ம சொல்லணும்னா கிரேம் ஸ்மித்தோட அந்த கேப்டன்சிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலயே தன்னுடைய அந்த கண்ட்ரியை வந்துட்டு 23 வயசுலயே வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஆகி எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாரு. டெஸ்ட்லயும் வச்சிருந்தாரு, கேப்டன் வின்னிங் பர்சன்டேஜா. அடுத்து பார்த்தா இதுலயும் இருந்துச்சு, ஓடிஐலயும் இருந்துச்சு. அப்ப அந்த டீமே பாருங்களா, மக்காயினட்டி, ஷான் போலாக் இல்ல அந்த மேட்ச் ஆக்சுவலி கரெக்ட். அங்க மெக்ராத் இல்லாத மாதிரி இங்க ஷான் போலாக் கிடையாது. ஷான் போலாக் இல்ல, அவரு வந்து பேக் ஸ்பேசம் ஏதோ சம்திங் ஸ்ட்ரெயின்னால வந்துட்டு அந்த மேட்ச் ஆடல. எனக்கு என்னமோ ஆனா ஷான் போலாக்லாம் என்ன மாதிரியான பிளேயர், ஷான் போலாக்லாம் இருந்திருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க அந்த கேம். ஷான் போலாக் மெக்ராத் மாதிரியான 2 பிளேயர்ஸ் அந்த கேம்ல இருந்திருந்தாங்கன்னா அந்த இதுக்கான வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆமா, பாக்குற எல்லாரையும் அடிச்சு, அது ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அதுல பாவப்பட்டதே உண்மையிலே இவங்கெல்லாம் தான். ஜாக்கு கலிஸ்லாம் 6 ஓவர் கீழே வரும்னு நினைச்சு பாருங்க. ஜாக் கலிஸ் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவர் ரன் போகும் அவரோட ரொம்ப, ஆனா இந்த அளவுக்கு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. இல்ல அப்படிலாம் போட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு என்னையே அடிக்கிறியாடான்னு அவரு அந்த மாதிரியான ஆளு அவரு. அந்த ஏங்க அவருடைய அந்த 30s ஆஃப்டர் 30ஸ்லயே கூட என்ன மிரட்டினாரு பந்த வச்சுக்கிட்டுலாம். கேகேஆருக்குலாம் ஒரு ஐபிஎல் வின் பண்ணி கொடுக்கறதுலயே முக்கியமான ரோல் வந்து ஜாக் காலிஸோட ரோல். ஒரு பக்கம் ராபின் உத்தப்பா, ஒரு பக்கம் இவரு அந்த ஒரு மாதிரி கட்டையை போட்டுக்கிட்டே ஆடுவாங்க. எப்படி ஆடுவாங்கன்னே தெரியாது, பார்த்தா ஸ்கோர் வந்து நிற்கும். பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் 1 டவுன், பவுலிங்லயும் ஓப்பனிங் அப்படின்னு போது முக்கியமான ஆள் அவரு. இல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆல்ரவுண்டரோட டெஃபினேஷன் வந்துட்டு கேலிஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கான சம்பவங்கள் பண்ணிருக்கு. அதான் என்ன, பேட்டிங்ல ஒரு முக்கியமான ரோல் வந்து 1 டவுன் பேட்டிங். அந்த 1 டவுன்ல வந்து இறங்குவாரு. பவுலிங்ல ஓப்பன் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு. ஹர்திக் பாண்டியா கிடையாது, அவர் ஓப்பனிங் பவுலிங் போடுறாருன்றதுக்காகலாம் கிடையாது. ஓப்பனிங் பவுலிங் போடுறாரு, ஓப்பனிங் பேட்டிங் கொடுக்க முடியாது, அவருக்கு முடியாது அது. அதே மாதிரி வாட்சன் டு an extent நம்மளால சொல்ல முடியும்.
ஆனா ஜாக் காலிஸ் அளவுக்கு அவரோட சக்சஸை பார்த்தாரானா இல்ல, பட் ஆனா வாட்சன் டு an extent நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெருசா ஜாக் காலிஸோட ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இல்ல 10,000 ரன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அத பேசணுமே நம்ம. ஒரு 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 போஸ்டர் உண்டு, ஜஹீர் கானோட பவுலிங் இது நம்பர்ஸும் சச்சினோட பேட்டிங் நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலா வச்சிருப்பாரு நம்பர்ஸ் யாரு, ஜாக் காலிஸ். அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் அவர்லாம். அவரே அன்னைக்கு போட்டு பொழந்து எடுத்தாங்க கடைசியில். ஆனா அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து நான் உண்மையா சொல்றேன் டெஃபினேஷன். இப்போ ஓடியோட எவல்யூஷன் அவ்வளவுதான். இது வந்து அடுத்த ஒரு பரிமாணத்தை கொண்டு வருது, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதனாலதான் நான் சொல்றேன் கிராம் ஸ்மித் மாதிரியான ஒரு கேப்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முடியும் இம்பாசிபிள். அவன் வந்து நிறைய இவ்வளவு பெரிய டார்கெட்டை நான் அடிச்சு காட்டுறேன், நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறேன் டோனை, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று அதான் பண்றாருல்ல, அதுதாங்க அங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து எங்க அண்ணா ஒரு மோட்டிவேஷனுக்காக பாப்பான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதே போல இன்னொரு விஷயம் படிக்கும் போது, அதாவது கிரேம் ஸ்மித் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு ஆஃப்டர் அந்த சேஸ்க்கு அப்புறம் இது பண்ண போது ஒருத்தர் அதை பத்தி சொல்லும் போது, அஸ் அ கேப்டனா நான் வந்து பேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உள்ள போய் மோதணும்னு நினைச்சேன். அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கேலிஸ் வந்தாரு. கேலிஸ் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? என்னதான் 15 ரன் ஷாட். எப்போ ஆஸ்திரேலியா இந்த பிட்ச்ல அடிச்ச ஸ்கோர் வந்து 15 ரன் ஷாட்டா, 434. இது 449 போயிருக்கணும், ஆனா 15 ரன் கம்மியா அடிச்சிட்டாங்க. 15 ரன் கம்மியா தான் அடிச்சிருக்காங்க. சோ நம்மளால அதை அடிக்க முடியும்னு இருக்காப்ல. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பவுலர்ஸ் டிட் a great jobனு வேற சொல்லியிருந்தாங்க, அவன் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஒவ்வொருத்தங்களும் ஒரு டார்கெட்டை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அங்கேயே நாங்க வந்துட்டு ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டோம். அதாவது பெரிய சம்பவம் பண்ண போகும்போது அந்த மீம் எல்லாம் போடுவாங்கல்ல, பாய்ஸ் கோயிங் டு சேஸ் பாய்ஸ் பிஃபோர் மேக்கிங் a masterpiece. இது எப்படி தெரியுமா நீ சொல்லும்போது என்னன்னா இதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த பல்ப் ஃபிக்ஷன்ல அந்த 2 பேர் பேசிட்டு வராங்க, ஜூல்ஸும் இந்த கேரக்டரும் பேசிட்டு வரும்போது சும்மா அந்த பர்கரை பத்தி பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க, பார்த்தா டமாட்ட சம்பவம் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் இது, இவ்வளவு பெரிய சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். அது ஒரு சம்பவ விஷயமா இருக்கு எனக்கு. ஆமா, நம்ம பதட்டப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை, சில் பண்ணிட்டு மாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எப்படியோ. ஓகே நம்ம இன்னொரு எபிசோட்ல இன்னொரு இதே போல நமக்கு ஹைக் கொடுக்கக்கூடிய மேட்சஸை வந்து பேசலாம். பாய் பாய்.